வணக்கம் ரிதி. அதாவது புயல் கடக்கக்கூடிய ஒரு மைய பகுதியான சதுரங்கப்பட்டினத்தில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடல் மிகுந்த சீற்றத்துடன் ஆக்ரோஷமாக அந்த கடல் அலைகள் எழுந்து வரும் அந்த காட்சியும் நம்மால் காண முடிகிறது. அதே போல இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் தங்களது நூற்றுக்கணக்கான மரப்படகுகளை கரையில் இழுத்து கட்டி வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் அவர்கள் அந்த மீன் பிடிக்கும் வலைகளானது இங்கே நேற்று இரவு முதல் கொண்டு வந்து அதை வைத்து பாதுகாத்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த அலை நேரத்துக்கு நேரம் அதிகரித்து காணப்படுகிறது. அதே போல சுமார் 50 அடி முன்னதாக இந்த கடல் தண்ணீர் முன் வந்துள்ளதாகவும் தற்போது ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிதி, அதாவது பெஞ்சல் புயல் கரை கடக்கும் வேகத்தை 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 7 கிலோமீட்டர் வேகமாக குறைத்துக் கொண்டதாகவும் புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தை நகர்ந்து வருவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல புயலாக மாறியது. தற்போது சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 191 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து கிழக்கு திசையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து வடகிழக்கு திசையில் 210 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளது. இன்று மதியம் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு மிக அருகில் கரையை கடக்கிறது. அதாவது அப்போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துடன் இடைவெளியில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக அதிக அளவு மேக கூட்டங்கள் கடற்கரையை நோக்கி இழுக்கப்படுவதால் தற்போது காற்றுடன் கூடிய அதிக கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது கடல் சீற்றமும் மேகமும் ஒரே வண்ணத்தில் இருக்கிறது நம்மால் காண முடிகிறது. அதே போல இந்த பகுதியில் மீனவர்கள் பெரும் அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது நம்ம அருகில் இப்பகுதியை சேர்ந்த மீனவர் ஒருவர் இருக்கிறார். அவருடன் கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. இப்ப இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த புயல்னால என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்? நீங்க இந்த கட்டு மரங்கள்லாம் கொண்டு இங்க கரையில வச்சிருக்கீங்க. இருந்த போதிலும் இங்கே பாதுகாப்புக்காக ஒரு 50க்கும் மேற்பட்ட உட்கார்ந்து இருக்கீங்க. எதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கீங்க சார்? புயல் வரும்போது எங்களோட உடைமைகளை நாங்க காப்பாத்துறதுக்காக நாங்க இங்க கல்லோர பகுதியிலோ இந்த பில்டிங்ல நாங்க சேஃபா உட்காந்துருக்கோம் சார். ஏன்னா எங்க பொருளுங்களை நாங்க பாதுகாப்பு பண்றதுக்காக தான் ராவும் பகலும் இங்க 2 நாளா நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அலை வரும்போது இந்த புயல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த புயலுக்கு உண்டான நிவாரணம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது. அதை வாங்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க இப்ப இந்த புயலால இவ்வளவு நாள் வெளில எங்க வீட்டிலே தான் இருக்கோம். இன்னும் என்னைக்குதான் நாங்க போய் எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை சார். இதுக்கு உண்டான நடவடிக்கையை கவர்மெண்ட் தான் எங்களுக்கு முறையா செஞ்சு தரணும்னு நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். புயல் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்ற ஒரு குற்றச்சாட்டை நம்முடன் வைக்கிறார். மற்றொரு மீனவர் நம்முடன் இருக்கிறார். ஐயா வாங்க. இப்ப இந்த கடல் சீற்றத்தினால பெரும் ஒரு பாதிப்பு அடைவது உங்களை போன்ற மீனவர்கள் தெரிவிக்கிறாங்க. என்ன மாதிரி பாதிப்புகள் அடைகிறீங்க? ஐயா வணக்கம். என் பேர் பிரபாகரன். சுமார் ஒரு 8 நாளாவே மீனவர் யாரும் கடலுக்கு செல்ல. நீங்களே பாருங்க, அலையெல்லாம் ஒரு 12 அடிக்கு மேல அலை கிளம்புது. யாருமே இது வரைக்கும் இந்த எட்டி கூட பார்க்கல. அரசாங்க ஊழியர்கள் இது வரைக்கும் யாருமே எட்டி பார்க்கல. அதனால அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கணும். ஏன்னா பாத்துங்க, கடலோரத்துல எல்லா போட்டுங்களும் பாதிப்புல இருக்கு. இப்பயே ரோட்டு வர வந்துருச்சு. ஆனா புயல் நெருங்க போட்டு எல்லாம் நிப்பாட்டதுக்கு இடம் இல்ல. மீனவர்கள் கூறியது போல, அதாவது இந்த புயல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆகியும் தற்போது எந்த ஒரு அதிகாரியும் இந்த பகுதி பார்வையிடப்படவில்லை. இவர்களுக்கு தேவையான எந்த ஒரு வசதிகளும் செய்யப்படவில்லை என்பது இவர்களுடன் குற்றச்சாட்டாக உள்ளது.